ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பேர் சுரேஷ் பாபு. வேலூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து ஒரு கிராம கீழ்பட்டிலேருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு 2 பிள்ளைகள். பெரிய பிள்ளை பேர் வந்து சரத் பாபு, சின்ன பையன் பேர் வாசன் பாபு. பெரிய பையன் வந்து எம்எஸ்சி பிஎட், சின்ன பையன் வாசன் பாபு. இந்த ஜீவ ஒளி பார்க்குறேன்னு சொன்னாக்கா எனக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜீவ ஒளி சார்பாக இப்படிப்பட்ட சத்தியத்தை நான் கேட்கவே இல்லை. எல்லா ஊழியங்களுக்கும் நான் ஓடுவேன். வேலூரில் ஒரு மீட்டிங் வச்சா போவேன், வாணியம்பாடி ஒரு மீட்டிங் வச்சா ஓடுவேன், திருப்பத்தூரில் ஒரு மீட்டிங் வச்சா போவேன், சென்னையில் ஒரு மீட்டிங் வச்சா ஓடுவேன். எல்லாத்துலையும் கேட்பேன், ஆனால் ஒரு மனசு நிறைவு வரல. சென்னை கூட மாதம் முதல் சனிக்கிழமை அங்கேயும் கூட்டத்துக்கு போவேன். எந்த கூட்டத்துக்கு போனாலும் வந்தாலும் பரிசுத்தத்தை பற்றி நான் கேள்விப்படவே இல்லை. பரிசுத்தம்தான், அதுதான் நம்மளோட வாழ்க்கையை சரிப்படுத்தும்னு சொல்லிவிட்டு இந்த ஜீவ ஒளி சார்பாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது வேறு ஒரு நியூ இயர்க்காகவோ இல்லை வேறு கூட்டங்களுக்கோ எங்குமே இப்போ நான் போகிறதில்ல. கிட்டத்தட்ட இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஜீவ ஒளி சாட்சி 1.5 வருஷமாக நான் 1.5 வருஷம் இல்லை ஒரு 7 மாதம் 1.5 வருஷமாக நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ நித்தம் வேறு எல்லாம் வந்து வாக்குத்தத்தத்துக்காக ஓடுவாங்க. அந்த வாக்குத்தத்தை கேட்போம், இந்த வாக்குத்தத்தை கேட்போன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எந்த வாக்குத்தத்தை எடுக்க நான் நியூ இயர்க்கு எந்த இதுக்கும் போகலை. அநேக புஸ்தகங்கள் மாதம் எனக்கு வரும். அநேக மாடிகளிலிருந்து அதுகளிருந்து எல்லாம் வந்து கொண்டு இருக்கும். இப்போ வந்தால் கூட இப்போ எடுத்து அப்படி வைத்து விடுவேனே தவிர வேறு எந்த புஸ்தகத்தையும் வாசிப்பதில்லை. இந்த புஸ்தகத்தை மாத்திரம் வாசிக்கிறோம், வைக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம் என்னவென்றால், எனது குடும்ப நிலை பரிதாபமான நிலை. நானும் என் மனைவி 2 பிள்ளைகளும் ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்தோம். எதிர்பாராதமாக ஒரு 2 வருஷம் 3 மாதம் ஆகிவிட்டது. என் மனைவி என்னையும் என் பிள்ளைகள் வெளியே போக வேண்டும் என்று போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வெளியே தள்ளிட்டார்கள். அந்த கிராமத்தில் நான் மாத்திரம்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பமாக இருக்கிறது. சிபிஎம்மில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த சிபிஎம்மில் கூட என்ன குறைபாடுகள் உண்டு, கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாக பேசின காரியங்களை கூட கேட்டேன். சிலர் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க, நீங்கள் மறுபடியும் அந்த சபையில் வந்து சேர்ந்துக்கோங்க, அதனால தான் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் கர்த்தர் வந்து பாஸ்டர் சொல்வார், ஆண்டவர் வந்தால் யார் மூலியமாக பேசுவார்னு சொல்லிட்டு அவரோட வார்த்தைகளை நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன். நான் சில டைமில் 10 மணிக்கு தான் நைட்டில் போடுவாங்க, 12-1 மணி வரைக்கும் கூட கேட்பேன் நான். ஐயோ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வாழ்க்கையில் சொன்ன பரிசுத்தம் இருந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. பணம் இருந்தாலோ அது இருந்தாலோ, நம்ம உயர்ந்த ஜாதியாக இருந்தாலோ இல்லை வசதி வாய்ப்புகள் எந்த மாடிகள் இருந்தாலும் போக முடியாதுன்னு சொல்லி இந்த ஒரு சத்தியத்து மூலமான இந்த ஜீவ ஒளி ஜெபகோபுரம் முழுவதும் நான் கேட்டுகிட்டு இருக்கேன். இதில் ஒரு விஷயம் என்ன தேவைன்னா, முதல்ல இப்போ தான் இந்த ஜீவ ஒளி ஜெபகோபுரத்துக்கு நான் வருகிறேன். ஏறக்குறை ஐயா கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் வாங்கன்னு சொல்லுவார். என்னால் வர முடியாது. சரி, எனக்கு தனிமையில் வரும்போது பயம், எனக்கு நானே எதனா செஞ்சுக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சிரமப்பட்டுட்டு இருந்தேன். கூட ஒருத்தர் துணைக்கிட்டு அடிச்சுட்டு வந்தேன். பிரயாணத்தை ஜெபிச்சு தான் வந்தேன். கர்த்தர் எந்த பிரச்சனையும் எனக்கு தொந்தரவு இல்லை, கூட்டத்தில் கொண்டு வந்தார். இதில் எங்கள் மனைவி வந்து எங்களை வெளியே தள்ளினதுக்கு காரணம், 2 பிள்ளைங்க உடம்பு சரியில்லாத பிள்ளைங்க. பெரிய பையன் ஹார்ட் ஆப்ரேஷன் சிஎம்சியில் வெள்ளூரில் பண்ணோம், அவரால் நடக்க முடியாது. இன்னொரு சின்ன பையன் பிஎஸ்சி முடிச்சிருக்காரு, அவர் 3 வருஷமாக நடக்க முடியாத சூழ்நிலை. 2 பிள்ளைகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். வேலையும் சரியாக அமையலை. இருந்தாலும் எனக்குள்ளே நான் மீண்டுமாக திடப்படுகிறேன். சில நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதாலும் வேதனைப்பட்டாலும் இந்த செய்திகளை கேட்டு எனக்குள்ளாய் அந்த துல்லியமாய் வரும்னு சொல்வார்கள். எப்படிப்பட்ட கணக்குகளை முடிக்க வேண்டாம், ஃபார்முலா வேணும். அப்போது ஐயா ஆண்டவர் மூலமா ஊழியக்காரர் மூலமா பேசுகிற வார்த்தைகளை நான் கேட்கும்போது இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லி மிகவும் நான் மனதுக்குள்ளே சந்தோஷப்படுவேன். என் மனைவி எங்களை வெளியே தள்ளினார்கள், எங்களை அவமானப்படுத்தினார்கள், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஹோட்டல் அவங்க தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒன்றை ஊழியக்காரமாய் இந்த ஜீவ ஒளி ஜெபகோபுரமாய் கர்த்தர் செய்த கிருபை என்னவென்றால் பரிசுத்தத்துக்கு நேராய் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் எனது சாட்சி. ஆமென்.